திருமண தடைகள் நீங்குவதற்காக இந்த பாடல் பொது திருப்புகழா ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு. திருமணம் விரைவில் நடைபெற வேற ஒரு திருப்புகழ் இருக்கு. இது திருமண தடைகள் நீங்குவதற்காக ரொம்ப அற்புதமான திருப்புகழ் எழுதியிருக்காரு. முதல்ல அந்த பாடலை நான் சொல்றேன், பாடலை பாடுறேன், அதுக்கப்புறம் பாடலோட விளக்கத்தையும் நான் தரேன். வடிவேலவா வினை தீர்க்கவா, வடிவேலவா எமை காக்கவா, வடிவேலவா வினை தீர்க்கவா, வடிவேலவா எமை காக்கவா, நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே, மால் கொண்ட பேதைக்குள் மனநாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே, வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே, வீரங்கொள் சூரர்க்கும் புலகாலா, நாலந்த வேதத்தின் பொருளோனே, நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே, ஐயா நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே, வடிவேலவா வினை தீர்க்கவா, வடிவேலவா எமை காக்கவா, மால் கொண்ட பேதைக்குள் மனநாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே, ஐயா மார்தங்கு தாரை தந்தருள்வாயே. அதாவது இந்த பாடல் என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கு எல்லாம் தெரியும் மயில் எப்படி இருக்கும், நீலங்கொள் மேகத்தை மாதிரி இருக்கும். நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ அவர் மயில்ல ஏறி புறப்பட்டு வராரான். அவர் எழுந்தொருளி புறப்பட்டு வரும்பொழுது அந்த தரிசனத்தை ஒரு இளம்பெண் கண்ட காரணத்தால உன் மீது ஆசை கொள்றாளாம். அவ அந்த பெண்ணுக்கு உனது நறுமணம் மிக்க மார்பில் தங்கி விளங்கும் மாலையை தந்து அருள் புரிவாயே. அதாவது தாரைனா மாலை, மாலையை தந்து அருள் புரிவாயேன்னு ரொம்ப அற்புதமா சொல்றாரு. உன் வீரம் மிக்க சூரரோட குலத்துக்கே உன் வேலை காட்டினவனே நீ அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லி, 4 வேதங்கள் நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். 4 வேதத்தோட இவர் தான் பொருள்னே சொல்றாரு. முருகப்பெருமான் தான் வேதத்துக்கே பொருளாம், அதுக்கு மேல ஒரு தெய்வம் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல. 4 வேதத்தின் பொருளவனே, நான் என்று மாறுதட்டும் பெருமாளை. முருகப்பெருமான் நான் என்று மாறுதட்டக்கூடிய பெருமாளாம். அந்த அளவுக்கு அற்புதமான தெய்வம். அவர் மயில்ல புறப்பட்டு வரும்போது அந்த பெண்ணு அவர் மேல ஆசைப்படும் போது அவர் கழுத்துல தாங்கி இருக்க அந்த தாரையான மாலையை அந்த பெண்ணுக்கு கொடுத்து அருள்வாயே என்று ஒரு திருமண தடையை நீக்குவதற்காக ஒரு பொது திருப்புகழை ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு இந்த பாடல்.